அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நிறைய பேர் கவுன்சிலிங்கான இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. இந்த சமயத்தில் நான் சொல்லக்கூடியது, நிறைய பேர் சார் எனக்கு இந்த மாதிரி லாகின் பண்ணி உள்ளே போகிறப்போ லாக் ஷெட்யூல் இஸ் ஓவர் அல்லது லாகின் ஷெட்யூல் இஸ் ஓவர் அப்படின்ற மாதிரி க்ரியேட் ஆகுது சார் வருது. இது என்ன பண்ணுறேனே தெரில அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ என்னோடய ஒப்பீனியனில் நான் சொல்லியிருந்தேன், நேற்றைக்கும் இன்றைக்கும் AICCCயோட சீட் மேட்ரிக்ஸ் அவங்களுக்குள்ளேயே அவங்களே இன்டர்னல் சர்வரில் வெரிஃபை பண்ணக்கூடிய டைம் ஷெட்யூல் இது. ஸோ இந்த சமயத்தில் இன்றைக்கி மார்னிங் ஓப்பன் பண்ணப்போ கண்டிப்பாக சர்வர் எரர் கண்டிப்பாக வரதான் செய்யும். அதனால் என்னோடய சஜஷனில் சொல்லியிருந்தது என்னென்னா, நீங்கள் நாளைக்கு மட்டும் இன்றைக்கி ஓப்பன் பண்ண வேண்டாம், நாளைக்கு ஓப்பன் பண்ணுங்கள், எந்தவித குழப்பம் இருக்காது. இன்கேஸ் ஒரு சிலவங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மள்கிட்ட ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுவாங்க, அப்போ நமக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும். அந்த ஃபீட்பேக் வச்சு அடுத்தடுத்த ஸ்டேஜ் மூவ் ஆகிக்கலாம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருந்தேன். அதனால் அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டு தேவையில்லாமல் சின்னதாக எதாவது மாற்றி எதாவது போட்டால் கூட நமக்கு என்ன சொல்கிறது, ஏன்னா உங்களுக்கு சும்மா எஸ் கேட்குது, நோ கேட்குது, அக்ரி கேட்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஏதாவது கொடுத்துட்டோம்னு வச்சுக்கலாம், அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஏதோ போய் நம்மளே மாட்டின மாதிரி ஆகிடும். அதனால் தயவுசெய்து அந்த மாதிரி இது கொடுக்காதீங்க. அண்ட் ஒரு சிலவங்க ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்கீங்க. ஸ்க்ரீன்ஷாட்டில் எப்படி அப்படின்னா, சார் எனக்கு ஹாஃப் பேஜ் தான் தெரியுது, இதுக்கு மேலே தெரியவே இல்லை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதில் கூடவே பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் கன்சர்ன், நம்ம இப்போ நேரத்துக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, யூ விஷ் டு பார்ட்டிசிபேட் இன் ரவுண்ட் 2 அப்படின்ற மாதிரி கேட்கும் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் அந்த கேண்டிடேட் கன்சென்ட் அப்படின்னு சொல்கிறது. இந்த கேண்டிடேட் கன்சென்ட் எதுக்கு அப்படின்னா, அதில் ஃபுல்லாக அந்த கொஸ்டின்ஸ் பாதி தான் எனக்கு தெரியுது. அது மேபி என்னவா இருக்கலாம் அப்படின்னா, யூ விஷ் டு பார்ட்டிசிபேட் இன் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் அல்லது இந்த மாதிரியான ஒரு வாக்கியம் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா, அதில் கீழே ஸ்க்ரோல் டவுனில் வந்திருக்கும் அக்ரி அல்லது டிஸ்அக்ரின்னு இருக்கலாம், அல்லது எஸ்ஸு நோன்னு இருக்கலாம். எஸ்ஸுன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க, ரைட்டா? நோன்னு கொடுத்தீங்கன்னா அப்படியே இதோட வெளியே வந்துடுவீங்க. இதுதான் ப்ரொசீஜராக இருக்கும். சரி, இந்த மாதிரி மொபைலில் பண்ணுறவங்க, ஏன்னா எல்லாருமே கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் போய் பண்ணுறதுலாம் கஷ்டம். ஸோ அப்போ இந்த மாதிரி மொபைலில் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களோட வெப் ப்ரௌசர் க்ரோமில் பண்ணுங்கள். க்ரோமில் பண்ணக்கூடிய சமயத்தில் சைடில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் வியூ அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த டெஸ்க்டாப் வியூவை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதன் பிறகு பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். என்னை பொறுத்தவரை இன்றைக்கி அவசரப்படாதீங்க. நமக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் பீரியடே 5 டேஸ்க்கு இருக்குது. நாளைக்கு மதியம் ஒரு 11க்கு மேலே ஒரு ஆஃபீஸ் டைம் முடிஞ்ச பிறகு காலைல ஒரு 10 மணிக்கு ஒரு ரஷ் இருக்கும். அந்த ரஷ் முடிஞ்ச பிறகு ஒரு 11 மணிக்கு 11:30க்கு மேலே வித் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம மூவ் பண்ணிடலாம். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ்னால் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன். வேறு என்னன்னாலும் கமெண்ட்டில் கொடுங்க. We are ready to answer your queries. Thank you very much.